டெபோரா ஆர்மி வழங்கும் நவீன 10 கன்னிகைகளின் குறும்படம். மணவாளன் வர போறாரு, நான் மணவாளன் பார்க்க போறேன். என்ன மணவாளன் பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க ஜெபம் பண்ணி ஆயத்தமாகலாம். என்ன மணவாளன் வர போறாரு, நீ இப்படி ரெடி ஆயிருக்க? நான் பாரு எப்படி மேக்கப் போட்டு அழகா இருக்கேன். அக்கா நீங்களும் வாங்க ஜெபம் பண்ணலாம். ஜெபமா? சர்ச்சில் ஜெபம் பண்ணாலே தூக்கமா வரும், இங்கேயும் ஜெபமா? சரி, விளக்கு எண்ணெயெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டீங்களா? நான்லாம் ட்ரெண்டிங் யூத்துமா, என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. சரி, நீங்க பேசிட்டே இருங்க, எனக்கு சீரியலுக்கு டைம் ஆகுது, நான் போறேன். சிஸ்டர், இன்னைக்கு பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் நமக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமாம்மா சிஸ்டர், ரொம்ப பிரசன்னமாக இருந்துச்சு. நான் எங்கே கவனிச்சிருந்தேன்? நான் தானே ஃபோன் தானே பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், ஊழியம் செய்ய போகலாமா சிஸ்டர்? ஹலோ, அப்படியா? இதோ வந்துடுறேன்டி. சிஸ்டர் நீங்கள் போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். லா லலா லலா லலா, ஃப்ரெண்டை பார்க்க போகிறேனே, ஊர் சுத்த போகிறேனே. எல்லாரும் வாங்க, வேதத்தை படித்து தியானிப்போம். வேத வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறபடி, நீங்கள் இணையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று மத்தேயு 24:44 இப்படி சொல்கிறது. மணவாளன் எப்போ வேணாலும் வரலாம், நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆமா அக்கா, மணவாளன் எப்போ வேணாலும் வரலாம். அக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த வார மெசேஜ் தோ இவளுக்கு தான், முந்தின வார மெசேஜ் தோ அவளுக்கு தான். எல்லா மெசேஜும் கேட்பாங்க, ஆனால் திருந்த மாட்டாங்க. நான்லாம் 10 மணி சர்வீஸுக்கு 10:30க்கெலாம் வந்துடுவேன். நீங்கள் எப்போக்கா வருவீங்க? நான்லாம் 10:45 வந்துடுவேன். என்னக்கா இவ்வளோ லேட்டாக வர? அட பரிசுத்தமே, இவளே லேட்டா வரா, இவ என்ன சொல்றா? இவளுங்க பற்றி எனக்கு தெரியாதா? உலகத்தரமாக காரியத்தை செய்ய வேண்டியது, மேக்கப் போட்டு ரீல்ஸ் பண்ண வேண்டியது, ஃபோன் நோண்டுறது, தூங்க வேண்டியது, சீரியல் பார்க்குறது. ஆனால் ஆராதனையில் வந்து அர்ப்பணித்தேன்னு கண்ணீர் வடிக்க வேண்டியது. பிரியா, இவளுங்க இருக்காளுங்களே, ஆண்டவர் இது சொன்னார் அதை சொன்னாருன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாளுங்க. அதான் ஜெனி, ஏன் ஆண்டவர் நம்ம கிட்டலாம் பேச மாட்டாரோ? நம்மள தான் ஜெபம் பண்ணுறோம். நான்லாம் இப்படி இல்லைப்பா, யாரை பற்றியும் பின்னாடி கூட பேச மாட்டேன். எல்லா விளக்கும் ஆயத்தமாக வச்சுருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா எண்ணெயும் கொண்டு வந்திருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா எண்ணெயும் கொண்டு வந்திருக்கோம். எக்கால சத்தம் கேக்குது. மணவாளன் வரப்போறாரு, வாங்க எதிர்கொண்டு போலாம். மணவாளன் வந்துட்டாரா? எந்திரிங்க. அக்கா, என் விளக்கு எரியலக்கா. உனக்கும் எரியலையா? எனக்கும் எரியலை, எண்ணெய் தீந்து போச்சு. இதுக்கு தான் என்ன மாதிரி ஃபோன் வச்சுக்கணும்னு சொல்றது. ஐயோ, என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. இந்தாம்மா மோனி, கொஞ்சம் எண்ணெய் இருந்தா தாயேன். உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் பத்தாது, உங்களுக்கும் பத்தாது. எண்ணெயை ஊற்றுவீராக, சார்ஜரை அனுப்புவீராக. ஆமா ஏசப்பா. ஊத்துங்கப்பா, எண்ணெய ஊத்துங்கப்பா, கொளுத்துங்கப்பா, விளக்க கொளுத்துங்கப்பா. ஊத்துங்கப்பா, எண்ணெய ஊத்துங்கப்பா, கொளுத்துங்கப்பா, விளக்க கொளுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஏஞ்சல், சி டைப் சார்ஜ் இருக்கா? சரி வாங்க, கடைக்காச்சும் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரலாம்.
என்னக்கா யாரையுமே காணோம்? அவங்களும் நம்மள மாதிரி கடைக்கு போயிருப்பாங்க போல. அங்க பாரு, கதவு பூட்டி இருக்கு. ஆண்டவர் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு. இங்க இவ்ளோ நடக்குது, இவ எப்படி தூங்குறா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மணவாளன் வந்துட்டாரா? மணவாளன் வந்துட்டாரா? மணவாளன் வந்துட்டு போயிட்டாரு. ஐயோ, கைவிடப்பட்டுட்டோமே. ஏசப்பா, ஏசப்பா, கதவை திறங்க ஏசப்பா. நீங்கள் மேலானதை நாடாமல் கீழானவைகளை நாடினீர்கள். என் வசனத்தை கேளாமல் என் நாமம் மகிமைக்காக எதையும் செய்யாமல் சுயத்தையே நாடினீர்கள். என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ச்சே, கனவா? ஐயோ ஏசப்பா, நானும் இவங்கள மாதிரி உலகத்தரமா இருந்துட்டேனே. இந்த புதிய வருஷத்துல கூட ஒழுங்கா ஆலயத்துக்கு வரேன், ஒழுங்கா ஊழியம் பண்றேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இப்போ நம்ம இந்த குறும்படம் பார்த்தது போல வேதாகமத்தில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ரோமர் 14:17-18 இப்படியாக சொல்கிறது. இந்த புதிய வருஷத்துல நாம் புத்தி இல்லாத கன்னிகைகள் போல இல்லாம புத்தி உள்ளவர்களாய் மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தமாவோம். Deborah Army wishes you a prosperous happy new year.